ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் போட போகிறோம். என்ன குக்கிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க இது செய்முறையை நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் சால்ட், சிக்கன் மசாலா, பெப்பர், தேங்காய், சில்லி, புதினா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம வானல் ஹீட் பண்ணிடலாம். ஹீட் ஆனதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். அந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே தேவையான ஸ்பைசஸ் அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அதோட ஸ்பைசஸ் கொஞ்சம் இறங்குனதும் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி விட்டுடலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம மற்ற பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம சில்லி, புதினா, அப்புறம் தக்காளி சேர்த்து ஆட் பண்ணி விட்டுடலாம். இது நல்லாவே நம்ம ஆட் பண்ணதும் வதக்கி விட்டுறணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு சிலவங்க டக்குன்னு வதங்குறதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இல்லை மற்ற பொருட்கள் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதில் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம என்னென்னா அதிலிருந்து ஆயில் கொஞ்சம் விட்டு வர அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுடலாம். இப்போ அதோட வாசனை நல்லாவே நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அடுத்தது வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம், நம்ம அதை ஆட் பண்ணி விட்டுடலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிடணும். அதோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ மசாலா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, வீட்டிலே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணி விட்டுருக்கோம். இது நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுடலாம். அப்போது அதோட ஸ்பைசஸ் நல்லா இறங்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் நம்ம வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு சிலவங்க மசாலா தூள்னு சொல்லுவாங்க, ஏன்னா இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து வீட்டிலே தயாரிக்கிறது. இது நல்லா வதக்கி விட்டுலாம். நம்ம இது வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கடுத்து ஒரே 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி விட்டுலாம், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுலாம். நம்ம வதக்கின பிறகு ஏற்கனவே சிக்கன் பீசஸ் நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம், அது இந்த மசாலாக்குள்ளே ஆட் பண்ணி விடலாம். போட்ட பிறகு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு சிக்கன் பீசஸுக்குள்ளே நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறமாக நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சிக்கன் குழம்பு நல்லா கொதிக்கிற நேரத்தில் கொஞ்சம் தேங்காய், சிறு ஜீரகம், பெருஜீரகம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட்டே நம்ம சிக்கன் குழம்புக்குள்ளே ஆட் பண்ணி விட்டுடலாம். இந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு இன்னும் குழம்பை இன்னும் கெட்டியாக்கும். இதுக்கு பிறகு நம்ம கடைசியாக கொத்தமல்லியும் கறி லீவ்ஸும் மேலே அப்படியே தூக்கி விட்டுடலாம். இதுதான் நம்ம சிக்கன் குழம்பு. அவ்வளோதாங்க. 5 நிமிஷத்தில் எப்படி டேஸ்டியான சிக்கன் குழம்பு வைக்கலான்னு இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல. இது 2 மணி நேரம் ஆச்சுங்க எங்களுக்கு வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி மோர் குக்கிங் விளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வருங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் பையன் அண்ட் மல்லுக்குட்டி.